அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 8/4/2024 திங்கட்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதாவது அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மாவட்டத்தில் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், இது இயல்பை விட 4.6 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகியுள்ளது. நேற்று தமிழகத்தில் ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் வெப்ப அலை பதிவாகியுள்ளது. மார்ச் மாதம் தொடங்கியது முதல் தற்சமயம் அதாவது ஏப்ரல் மாதம் அதாவது இன்று வரை ஏப்ரல் 8 வரை இருவேறு கடலிலும் உயர் அழுத்தத்தின் தாக்கம் நீடித்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பதிவாகும். வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும். ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அடுத்த 3 நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது அடுத்த 3 நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தினசரி வெவ்வேறு இடத்தில் மழை பதிவாகும். ஏப்ரல் 14 முதல் வெப்பசலன இடிமலை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா பொறுத்தமட்டில் இன்றைய தினம் திருச்சூர் மற்றும் கொல்லம் இடைப்பட்ட பகுதியில் மழை பதிவாகும். இலங்கையில் அடுத்த 3 நாட்கள் ஓரிரு இடங்களிலும் பிறகு பரவலாக மழை பதிவாகும். அதே வேளையில் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் தினசரி மழை பதிவாகும். நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் பரவலாக அநேக இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். அதாவது தமிழகத்தில் 32 மாவட்டமான திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதாவது தமிழகத்தில் 32 மாவட்டமான திருவள்ளூர், செங்கல்பட்டு,
விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் இன்று வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியே செல்வதை, தேவையில்லாமல் வெளியே செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். அதே போல இளநீர் போன்ற இயற்கையாக கிடைக்கும் பழச்சாறுகளை உட்கொள்ள வேண்டும். அப்போதுதான் வெப்பத்தில் இருந்து தவிர்க்க இயலும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும். கர்நாடகாவில் இன்று வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இன்று சற்று குறைவான வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. சூரியனின் குத்துக்கதிர் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வாக்கில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாக தொடங்கும். மேலும் ஏப்ரல் 10 முதல் மேலும் வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கோடை புயல் எப்போது என பொறுத்தமட்டில் கோடை புயல் எப்போது உருவாகும் என பொறுத்தமட்டில் ஏப்ரல் 17க்கு மேல் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வானது தாமதம் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது. எனவே தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்க வேண்டும். அதே சமயத்தில் கடல் நீரோட்டமானது அரபிக்கடலை விட வங்கக்கடலில் வலுவாக உள்ளது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.